Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. எனக்கு இன்னும் அனிருத் மேலே எனக்கு கோவம். அனிருத் இஸ் a fantastic melody maker. நேரில் பார்த்தா ஏன்பா பண்ண மாட்டேங்குன்னு எனக்கு கேட்கணும்னு எனக்கு ஆசை. ஹாரிஸ் சார் கூட ஐ பிலீவ் 37 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஹாரிஸ் சார் என்ன ஆக்சுவலி கைவிட்டதே இல்லை. இது என் புள்ளடா, இது என் குதிரை ஓடுண்டா, இது முன்தினம் பார்த்தேனில் நரேஷ் ஐயர் சாங் தட் சாங். அதுக்கு முன்னால் நான் தான் பாடினேன். சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணான தே மட்டும் என் வாய்ஸ் இருக்கும். விஜயன்டி சார் ஃபுல்லாக இதுவாயிடுச்சு சார். எனக்கு எப்படியாவது வேணும் சார், பாட்டு டல்லாக இருக்குன்னு. நீங்கள் அங்கே பாடிட்டுருக்கீங்க சொன்னாங்களே கிரிஷ், நீங்கள் கிரிஷ் அப்போ ஒன்று பண்ணுங்க கிரிஷ், நீங்கள் வந்துருங்க கிரிஷ். அப்படி பண்ணது தான் வேட்டைக்காரன்லாம். சின்ன தாமரை கண்ணா பின்னான்னு படுங்க கிரிஷ். உன் கைகள் கோர்க்காமல் பயணங்கள் கிடையாது. எப்படி இருக்குன்னா அந்த கிடையாது அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னால் பாடின லைன் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜெயராஜ் சார் அப்படி இல்லை. ஹாரி சார் உங்களை கண்டம் தோண்டமாக அடித்து துணியை சர்ஃபு போட்டு உட்காந்து புழிஞ்சு துணியை உணத்துற வரைக்கும் இப்படி கை கட்டி பின்னால் போயிடுவார் நைட்டு 2-3 மணிக்கு. ஸோ நீ வீட்லேருந்து கிளம்பி வரும்போதே என் ரத்தத்தை குடிக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கிற. கரெக்டாக மாதிரிலாம் திட்டுவாங்க. நான் குரு தானே திட்டுறாரு. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் சொல்கிறேன். இவனை ரெக்கார்டிங்லாம் போய் நிற்போம், ஆள் இருக்க மாட்டாப்ல. எங்கப்பா இருக்கீங்கன்னு, நான் வரல நீ பாடு. தலைவன் வேற ரகம் பார்த்து. ஒரு journey in the industry, you've been there for so many years and done incredible things. 18 வருஷம். இன்னைக்கு 18 வயசு பசங்கள்லாம் உங்க பாட்டுக்கு பயங்கரமா வைப் பண்றாங்க. அண்ட் ஐ வண்டர், நீங்களே சொல்லியிருக்கீங்க அவங்கெல்லாம் பிறந்தாங்களான்னு தெரியலப்பா அந்த பாட்டு நான் பாடுறப்பெல்லாம், ஆனால் இன்னைக்கு அவங்க பயங்கரமா ரேவ் பண்றாங்க அந்த பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அமேசிங். ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸிங். ஒரு சிங்கருக்கு ஒரு பாட்டு அமையுதுங்கிறது ஒரு டெஃபினெட்லி ஒரு பிளெஸிங். நிறையா நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்னா சில சாங்ஸ்லாம் நான் பாட வேண்டிய சாங்ஸ் அதெல்லாம் மிஸ் ஆகி போயிருக்கு. இப்போது ஹாரிஸ் சார் இந்த ஹசலி ஃபிசலி ரசமலி அந்த பாட்டு இருக்கும், முன்தினம் பார்த்தேனே, நெஞ்சுக்குள் பெய்திரு மாமழை, இதெல்லாம் அந்த ட்ராக்கோடு போய் பாடினது. கூப்பிட்டு என்னால் போக முடியாத சில சாங்ஸும் இருக்குது. கண்கள் இரண்டால் ஜேம்ஸ் அண்ணா கால் பண்ணும்போது ஐ வாஸ் இன் யூஎஸ். அவங்களுக்கு டக்குன்னு பண்ணி அவங்க அந்த சாங் அனுப்பணும், ரிலீஸ்க்கு இதுவாச்சு. நான் வரத்துக்கு எப்படியும் 30 days ஆகும். இந்த மாதிரி மிஸ் பண்ண சாங்ஸ்லாம் பட் அது அட்லீஸ்ட் அந்த சாங் ஹிட் ஆகி அதுக்கு இன்னொரு சிங்கருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தானே. ஸோ அது ஒரு பாட்டு அமையுது ஒரு சிங்கருக்குன்னா இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் தாங்க. அதெல்லாம் தாண்டி எத்தனை பேர் எவ்வளோ சாங் பாடுறாங்க, எல்லா பாட்டும் ஹிட் ஆகுதா, அந்த டைமு அது கடவுளோட நம்ம முன்னோர்கள் பண்ண புண்ணியங்கள் எல்லாம் சேர்ந்து வர்றது தான். இப்போ சிங்கர் அப்படின்றது இட்ஸ் ஒன் லேபிள் டு யூ. எங்கே போனாலும் மக்கள் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க உங்களுடைய பாட்டுக்காக, உங்களுடைய ஃபேஸ்க்காக. இப்போ வாட் இட் கிரிஷ் ஆக்சுவலி வாண்ட் டு, இப்போ என்னை இதுவாக தான் என்னை அடையாளப்படுத்தணும், மக்கள் என்னை இதுவாக ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் என்ன? நல்ல மனுஷனாக பார்த்தா போகிறோம், அவ்வளோதான். அப்பார்ட் ஃப்ரம் சிங்கர், இந்த ஆக்டர், மியூசிக் டைரக்ஷன் இதெல்லாம் தாண்டி ஐ வாண்ட் டு பி அ நார்மல் ஹியூமன் பீயிங். ஐ வாண்ட் டு பி ஒரு அந்த ஆளா அவர் ஒரு நல்ல மனுஷன்ப்பா அந்த பையன் அப்படின்னு சொன்னால் போதும் எனக்கு, அவ்வளோதான். அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அது அத்தனையும் நம்ம பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பேர் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன தான் பண்ணி என்ன தான் இம்ப்ரெஸ் பண்ணி என்ன செஞ்சாலும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது ரொம்ப நம்மளுக்கு ஹர்ட்டிங்காக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்குறதுங்கிறதுக்கு நீங்கள் உழைக்கணும். எவ்வளோ டிவி சேனல்ஸில் என்ன தான் வந்தாலும் உங்கள் ட்ரூ நீங்கள் ஒரு மனுஷனாக நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. கிரிஷா இப்போ நீங்கள் சொல்லலாம், கிரிஷா மோசமான ஆள்ப்பா அப்படின்னு சொல்லலாம். நான் நல்லவன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் போராடணும். சாமியே இல்லைப்பா காட்டுப்பா அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் சாமி இருக்காருங்கிறதுக்கு நம்ம நிறையா படிக்கணும். ஸோ அது மாதிரி அந்த ஒரு பேர் வாங்குறது இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ஒரு போராட்டம், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அவ்வளோதான்மா, இதுக்கு அது சொன்னால் போதும்.
அது சொன்னேன். ஓகே. ஐ தாட் நீங்க வேற ஏதாவது சொல்வீங்க. இத அட்டெயின் பண்ணியிருந்திருக்கணும். இல்ல ஒரு எஸ்டாப்லிஷ் ஆன ஒரு இன்னும் நான் ஆசைப்பட்ட விஷயம் ஆக்டர்ல ஒண்ணு வந்து சாதிச்சிருக்கணும். அப்படி சொல்வீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் திஸ் ஆன்சர் வாஸ் நோ, ஐ வாண்ட் டு கெட் இன்டு மோர் தென் ஆக்டர். இப்போ நம்ம இந்த வயசாக வயசாக ஒரு மென்டாலிட்டி மைண்ட்லாம் ஒண்ணு ஒரு ஜென் மாறும்ல. மோடுக்குள்ள போறீங்களோ? அந்த மாரி தான் ஆவுது. ஆன்மீகம் நோக்கி போலாமா? இல்ல ஐ வாண்ட் டு கெட் இன்டு சர்விஸ், ஹெல்பிங் பீப்பிள். ஏதாவது ஒண்ணு இறங்கி பண்றது. யாருக்காவது ஏதாவது ஒண்ணுனா ஒரு உதவி பண்ணலாம் அப்படி இறங்கி. அந்த மாரி ஒரு மூடுக்கு போறேன். ஸோ அது அது 100% எனக்கு தெரியுது. நான் எப்படி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால எனக்கு மைண்ட் செட் எப்படி இருந்தது, 10 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கேன் அப்படின்னு. லுக்கிங் மோர் ஃபார் பீஸ். ஒரு அமைதி வேணும். that most of the people don't have. அது வேணும். Yes. அதுதான். ஓகே. இப்போ வந்து நீங்க சொல்றீங்கல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஷ் எப்படி இருந்திருப்பாங்க. 20 இயர்ஸ்க்கு பேக் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஒரு லாங் ஜர்னி பின்னாடி போய் பார்த்தா, சின்ன வயசு கிறிஷுக்கு வந்துட்டு ஆ, சூழ்நிலைகள் எப்படி இருந்துச்சு? Did you ever imagine or dream of having a life like this? Of being a very big star, people celebrating you. இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குல்ல. நான் ஒரு விஷயத்த பத்தி அதுவாவே வாழ்வேன். அது சின்ன வயசுலேருந்து என்னன்னு தெரில. இது இந்த ஸ்பெஷலி இந்த மக நட்சத்திர சிம்மராசிக்காரங்களுக்கே இது ஒரு உண்டான சிம்மராசியா? நானும் சிம்மராசி. ஆனா ஆ. பூர நட்சத்திரம். என்னவோ பட் ஒரு மென்டாலிட்டி ஒன்று வருதுல்ல. சின்ன வயசுலேருந்தே ஐ வில் ஃபீல் லைக் நான் ஒரு பெரிய செலிப்ரிட்டி. நான் நடக்கிறது அப்படி தான் இருக்கும், பிஹேவ் பண்ணுறது அப்படியே. ஆக்சுவல் செலிப்ரிட்டி எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் செலிப்ரிட்டினா நம்ம காலரெல்லாம் ஒரு தூக்கிட்டு தோரணை ஒரு வந்து ஸ்டைலாக அந்த ஒரு மூடில் தான் நான் வாழ்ந்தேனே. ஐ லிவ்ட் லைக் தட். நம்ம வீட்டிலலாம் வந்து நாங்கள் ஒன்றும் பணக்காரங்களாம் கிடையாது. மிடில் கிளாஸ்லையும் வி ஸ்டார்டட் வெரி லோவர் தான். அப்படி ஒரு அப்பா வாஸ் அ பேங்கர். ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட், ஒரு மென்டாலிட்டி ஒன்று இப்படி இருக்கணும். நம்ம ஃப்யூச்சர் ஆனால் இப்படி ஆகணும், ஒரு ஆக்டர் ஆகணும், ஒரு சிங்கர் ஆகணும், இப்படி நடக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். அந்த மேனிஃபெஸ்டேஷன் அதுவாகவே நீங்கள் வாழ்கிறீங்களா, அதுவாக ஆயிடுவீங்க. ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ஆல்ரெடி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஆல்ரெடி எழுதியிருக்கு. Wow. ஸோ அது எனக்கு நான் எப்பவுமே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ அண்ட் தட் டு கடவுள் பக்தி இதெல்லாம் தாண்டி அதெல்லாம் சேர்த்து ஒரு blessing ஒன்று விழணும். விழுந்தா நீங்கள் திஸ் இஸ் ஹவ் ஐ வாஸ். நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் இப்படி தான் இருந்திருக்கேன். என்னப்பா இந்த பையன் இவ்வளோ பந்தா பண்ணுறான்னு எங்கள் அப்பா காதுலலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மெச்சூரிட்டி இல்லை. இல்ல. ஸோ பண்ணியிருக்கேன். நான் அப்படி தான் வாழ்ந்தேன். ஸோ கடவுள் புண்ணியத்தில் அப்படி இருக்கேன்னு நம்புகிறேன். நம்புறீங்க. ஓகே. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இந்த மாதிரி சின்ன வயசுல செலிபிரிட்டி அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஒண்ணு பண்ணேன் அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி when you are a celebrity, what are the things you consciously think இதெல்லாம் நான் பண்ணக்கூடாது அப்படின்னா அது என்ன நான் வரும்? பண்ணியிருக்கேன் நிறையா. ஓகே. பண்ணக்கூடாது நிறைய பண்ணியிருக்கேன். என்னலாம் say for example? நீங்கள் என்னதான் சினிமாவில் வந்து என்னதான் நீங்கள் இது பண்ணாலும் இந்த அமெரிக்காவில் நம்ம வாழுற விதம், நான் படித்தது இங்கே ஸ்கூலிங் பண்ணது, அதுக்கப்புறம் அங்கே போய் காலேஜ் ஒர்க்கு எல்லாமே. பட் அந்த கல்ச்சருக்கு நம்ம ஒரு மோர் தென் 10 இயர்ஸ் இருக்கும்போது நீங்கள் அடாப்ட் அடாப்ட் ஆவீங்கல்ல. ஆயிடுவீங்க. யா. 6 மாதத்துக்கு போனவங்களே வந்து ஆக்சென்ட்டோட தான் பேசுகிறாங்க இப்போது. ஸோ அப்படி இருக்கும்போது பண்ணக்கூடாத விஷயம் நிறைய பண்ணிட்டேங்க நான். உங்கள் பிஹேவியரில் இருக்கட்டும், ஒரு திமிரு, ஒரு ஆணவம், நானாக கஷ்டப்பட்டு வந்ததுடா இது, யார் சிபாரிசும் இல்லாமல் நானாக கஷ்டப்பட்டு வந்த லைஃபு பட் அப்படின்னு do you think it is bad? அந்த ஒரு செல்ஃப் பிரைட். நாம் அப்படி சொல்கிறோம்ல. ஆ. இண்டஸ்ட்ரி ஒன்று சொல்லிக் கொடுக்கும். ஓ, ஓகே. சினிமா இண்டஸ்ட்ரி ஒன்று சொல்லிக் What கொடுக்கும். does it teach? Please tell. No. இட் டீச்சஸ் டிசிப்ளின், ஓகே. மரியாதை. இப்படி இருந்தால் தான் நம்ம மக்கள் இப்படி நம்மளை பார்ப்பாங்க. நம்ம மக்கள் பார்க்குற விதமே டிஃப்ரெண்ட் தான். நீ வந்து காலர் தூக்கிட்டு இது பண்ணிட்டு போயிட்டு இருந்தா அது செட் ஆகாது. அது ம். கொஞ்ச நாளைக்கு வேணா அப்படி பார்க்குற துருன்னு நல்லா இருக்கும், காலப்போக்கில் வெறுக்க ஆரம்பிக்கும். ஒரு கிரவுண்டட்னஸ் இருக்கணும். இருக்கணும். Okay. எங்கே பறக்க போகிறோம், எவ்வளோ தூரம் பறக்க போகிறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்ம இண்டஸ்ட்ரி ஒன்று சொல்லிக் கொடுக்கும். அதுதான் அந்த அந்த பாடம் ரொம்ப முக்கியம். அடக்கி வாசி. நீ ஒன்றும் போகும்போது எதுவும் கொண்டு போக போகிறதில்ல. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இவ்வளோ ஃபாஸ்ட்டில் இருக்கிற இந்த சினிமா இண்டஸ்ட்ரி, நீங்கள் வந்து வெறும் டெம்பரவரி புகழ் தான் உங்களுக்கு. ஓகே. பெர்மனெண்ட் இருக்குல்ல, பெர்மனெண்ட் கிடையாது. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியாக உங்களுக்கு சுழி ஒன்று இருந்து, ஜாதகம் ஒன்று அமைஞ்சு, நம்மளுக்கு தெரியும்
நம்ம ஜாதகம் எந்த லட்சணத்தில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அது அது அவங்க கூட ஆட மாட்டேங்கிறாங்களே. இந்த ஓஹோன்னு இருக்கும். ரஜினி சாரா இருக்கட்டும், ராஜா சாரா இருக்கட்டும், ரஹ்மான் சாரா இருக்கட்டும். அவங்கலாம் பாருங்களேன், என்ன இருந்தாலும் அந்த ஒரு கிரேஸ் இருக்கு. அந்த ஒரு அமைதி ஒண்ணு இருக்கும். ரஜினி சார்லாம் பார்த்து நம்ம எவ்வளோ கத்துக்கலாம். ஆஸ் எ ஹியூமன் அவரு வெளிய வந்து எப்படி பிஹேவ் பண்றாரு? என்ன பேசுறாரு? வாட் ஹி ஹஸ் கான் த்ரூ. ஸோ இது எல்லாம் நீங்க ஒரு 18 வருஷம் உங்களுக்கு சொல்லிக் குடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு அடங்குவீங்க. ஸோ இந்த அடங்குன மூட்ல தான் இருக்கிறேன் நான் இப்போ. ஸோ இப்போ ஃப்யூச்சர்ல வர சிங்கர்ஸ்க்கும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இது வெறும் டெம்பரவரி தான். பெர்மனன்ட்டுக்கு ரொம்ப உழைக்கணும். ரொம்ப வருஷம் உழைக்கணும். ஓகே. இது ஒரு லைஃப் லெசனா நாங்க எடுத்துக்கிறோம். வாங்குன அடி அப்படி. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். இப்போ சம் மொமெண்ட் தட் புட் யூ சோ டவுன், தட் ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்தது, லெசனா இருந்தது இது அப்படின்னா ஏதாவது இருக்கா? இல்லங்க. ஒரு தன்னை அறியாமையே ஒரு திமிரு ஒண்ணு வரும். இப்போ ஒரு பாட்டு பாடுனவன்லாம் பண்ற சேட்ட தாங்க முடியல இப்போ. அப்போ வந்து நம்ம கெரியர் ஆரம்பிக்கும்போது பாருங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் படம் வேட்டையாடு விளையாடு. ம். ஃபர்ஸ்ட் படமே கமல் சாரா, "ஏய் சூப்பர்ரா! ர பச்சைக்கிளி முத்துச்சரம், உன்னாலே உன்னாலே, உன்னாலே உன்னாலே 4 பாட்டு. தாம் தூம், பீமா, வாரணமாயிரம், அயன், கல்லூரி, வேட்டைக்காரன்." இப்படி பாடுறதுல எல்லாமே ஹிட்டாக ஐயாவ கையில பிடிக்க ஐய்யய்யோ! முடியல. இவன் சேட்ட தாங்க கொம்பு வளர்றது என்ன? அவரு போடுற சீன் என்ன? இப்படிதான் நடப்பாரு, அப்படிதான் வருவாரு. அந்த ஒரு மூடு இப்படி ஸ்டேஜ்ல ஏறி அவார்டு பார்த்தா மத்தவனெல்லாம் அப்படி எளகாரமா பார்க்கறது. நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம்னு எல்லாரும் நம்மள வாட்ச் பண்றாங்க. ம். ஒரு குட்டி விஷயம் சொல்றேன். அன்னைக்கு டிவில ஏதோ ஒரு நான் கமெண்ட் அடிச்சேன். கமெண்ட் அடிச்சம்போது இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால, "யோவ்! அந்த இடத்துல பயங்கரமா ஆடுறயா, செம்ம ஃபாஸ்ட்டா ஆடுற. அதனா கொஞ்சம் கிரேஸ்ஃபுல்லாவும் நீ ஆடணும். இப்ப பாருங்க நம்ம வந்து யார் வேணா ஃபாஸ்ட்டா ஆடலாம். அது கிரேஸ்ஃபுல்லா ஆடணும் நீங்க ஆடும்போது." எக்ஸாம்பிள் பிரபு சார் இருக்காரு. ஏன் நம்ம தளபதி விஜய் அண்ணா எடுத்துக்கோ. அவருக்கு ஆடும்போது ஒரு கிரேஸ் இருக்கும் அப்படின்னு. சாதாரண கமெண்ட் இது. நைட்டு 11 மணிக்கு அது டெலிகாஸ்ட் ஆயி 11 மணிக்கு எனக்கு விஜய் அண்ணா ஃபோன் அடிக்கிறாரு. "டேய் என்னடா சொல்லியிருக்க என்னை பத்தி? தேங்க்ஸ்டா. நல்லா சொன்னடா, நல்லா பேசினடா" அப்படின்னாரு. ஸோ நீங்க பண்றத எல்லாருமே வாட்ச் பண்றாங்க உங்கள. நம்ம யாரும் நம்மள பார்க்கறதில்ல அப்படின்னு நெனைச்சிட்டு இருப்போம். 1, 2 விஷயங்கள் சொல்ல முடியாது. ஓவராவே ரொம்ப திமிரா இருந்திருக்கேன் நானு. ஸோ இது கம்ப்ளீட்டா என்ன சேஞ்ச் பண்ணது வந்து நான் வணங்குற சாமி அவ்வளோதான். ஓகே. அதுக்கப்புறம் நடுவுல நீங்க இந்த வேலை பண்ணும்போது திடீர்னு ஒரு வேக்யூம் வரும் உங்க வாழ்க்கையில. ஒரு எம்ப்டினெஸ் வரும். எவனும் கூப்பிட மாட்டான் ரெக்கார்டிங்க்கு. எங்கடா யாரும் கால் பண்ணல. இவெல்லாம் வ வ வ அட்லீஸ்ட் நீங்க தமிழ்நாட்டுல இல்லன்னா கூட அ ஆந்திரா, கர்நாடகாலேருந்து உங்களுக்கு சாங்ஸ் வந்துட்டு இருக்கு. அவங்களும் கூப்பிடுறதில்ல. நம்ம ஆளுங்க தான் கூப்பிடல. அங்கேயும் கூப்பிடுறதில்ல. எப்படின்னா வேர்ட் ஆஃப் மவுத் இருக்கு இல்லைங்களா? இட் இஸ் சோ பவர்ஃபுல். அது எல்லார்கிட்டயும் ஸ்ப்ரெட் ஆகும். அவர் ரொம்ப திமிரு பிடிச்ச அவர் வரமாட்டாரு. ஒரு பாட்டுக்கு 2 லட்சம் கேட்குறாருங்க. எப்போ 18 வருஷத்துக்கு முன்னாலயே. 2 லட்சம் கேட்குறாருங்க. நான் எங்கடா கேட்டேன்? நீங்க ஸோ அந்த வேக்யூம்னா தே வில் ஸ்டாப் காலிங் யூ. யூ வோன்ட் கெட் வொர்க். ஸோ அந்த வேலை நீங்க திருப்பி எடுக்கிறதுக்கு ஒரு போராடணும் பாருங்க. தட் வில் டேக் அபவுட் உங்க லைஃப் ஸ்பேன்லேயே ஒரு 6, 7 வருஷம் ஆயிடும். Oh my god, that sounds very scary though. ஸ்கேரி தான். இப்போ இப்போ நீங்க சொன்ன விஷயத்த நான் கேட்கிறேன். கன்டினியூஸா ஹிட் சாங்ஸ், லெஜெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. நிஜமாவே ராஜாவ கையில பிடிக்கவே முடியல அப்படின்றப்போ, நீங்க சொல்ற மாரி ஒரு 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 மெத்தனத்துல இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு அடி குடுத்து பாட்டே இல்லன்றப்போ, ஹவ் டிட் யூ ஹேண்டில் தட்? இது ஏன் நான் கேட்கிறேன்னா, எனக்கு வந்து ஐ லைக் வொர்க்கிங் அவுட். வெளியில போய் ஒரு நாளைக்கு ஒரு 3, 4 வேலை பண்றது வந்து ஒரு அட்ரினல் ரஷ் மாதிரி எனக்கு. இஃப் ஐ ஸ்டே அட் ஹோம் ஃபார் 2 டேஸ் கான்சிக்யூட்டிவ்லி, எனக்கு அதெல்லாம் ரொம்ப எனர்ஜி டவுன் பண்ணி நான் ரொம்ப ஐ வில் ஸ்டார்ட் கொஸ்டினிங் மை செல்ஃப். ஐயோ! வேலை பண்ணலையா நம்ம அப்படின்ட்டு ஐ வில் ஸ்டார்ட் கொஸ்டினிங். அது ஒரு மாதிரி இருக்கும் 2 நாள் சும்மா வீட்ல இருக்கிறதே. அந்த மாதிரி நெறைய ஒரு ஹைஸ் பார்த்துட்டு இருக்கிற ஒரு பெர்சன் திடீர்னு வீட்ல இருக்காங்க. இஃப் யூ ஆர் நாட் இன்டூ தட் அப்படின்றப்போ, ஹவ் டஸ் தட் ஃபீல் ஃபார் யூ? அது எப்படி ஃபீல் ஆச்சு? ஹவ் டிட் யூ ஓவர்கம் a bad feeling that செத்துரலாம் போல இருக்குமா அது? oh. ஐய்யய்யோ! நீங்க 1 வாரம் உட்காருவீங்க. 10 நாள் வேலை இல்லாம உட்காருவீங்க. சரி ரொம்ப கஷ்டம்டா. 1 மாசம் உட்காருவீங்க. 2 மாசம், 3 மாசம் பைத்தியம் பிடிக்கும். 5 வருஷம், 6 வருஷம்லாம் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். வேலை இல்லாம. பட் அட்லீஸ்ட் தேங்க்ஸ் டூ ஃபியூ குட் பீப்பிள் இண்டஸ்ட்ரியில சில நல்ல மனிதர்கள் அப்படி விழும்போதெல்லாம் கை பிடிச்சி தூக்கி விட்டுருக்காங்க. சில சேனல்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம்.
பட் சில சேனல்ஸ்லாம் என்னை கூப்பிட்டு அட்லீஸ்ட் யூ கம் ஒரு ஜட்ஜாக உட்காரு இது பண்ணிட்டு. ஸோ அதில் ஏதோ ஒரு வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்காது. பட் என்ன இருந்தாலும் பாடுற சுகம் ஒன்று வராதுல்ல. ஸோ இப்போ எல்லாம் அந்த நாஸ்டாலஜிக் எல்லாம் வருது. இப்போ இட்ஸ் ஆல் கம்மிங் பேக் அப்படிங்கும்போது ஓகே எல்லாம் இவன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஓகே. ஸோ இப்போ நிறைய ஷோஸ், ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. முன்னாடியை விட இப்போ நிறைய இருக்கு. ஸோ இப்போ இந்த மக்களோட லவ் எல்லாம் பார்க்குறப்போ ஹவு டஸ் இட் ஃபீல் ஃபார் யூ? ஷாக்கிங்காக இருக்கும். ஆ ஏன்னா மலேசியாவில் நான் ஒரு 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 பஞ்ச் ஆஃப் அவ்வளோ க்ரௌடில் சரி ஒரு 15,000 பேர் இருக்காங்க. when we are singing 15,000 போர்டில் பிளாக் கார்ட்ஸ் பிடிச்சிட்ருக்கு 2 பிள்ளைங்க. ம். கிரிஷ் எனும் க்ரஷ். ஆ நான் அதுக்கப்புறம் அவங்கள அந்த பிள்ளைங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்துச்சு என்ன டேய் என்னடா வயசு உனக்கு அப்படின்னேன். அண்ணே 22ண்ணே அப்படின்னு. இந்த பாட்டே 18 வருஷம் ஆச்சுடா வந்து உனக்கு 4 வயசு தானடா ஆச்சு, எப்படிடா இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு. திங் இஸ் அவங்க வந்து அப்பா அம்மா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு டைம் அப்பா போய் ட்ராப் பண்ணுவார், அம்மா போய் ட்ராப் பண்ணுவாங்க, இல்லை காரில் போயிட்டு அப்பா ட்ராப் பண்ணுவோம். அப்போல்லாம் ரேடியோவில் ப்ளே பண்ணுற சாங்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த இந்த குழந்தையிலேருந்தே வரும்போது நீங்கள் சில பேர் கர்ப்பமாக இருக்கும்போதே பாட்டுலாம் பாடுவாங்க தெரியுங்களா ஆமா, ஆமா. வயிற்றுல. அந்த குழந்தைக்கு அந்த மியூசிக் நாலேஜ் வரணும், அந்த வைப்ரேஷன் இருக்கணும், நிறைய மந்திரங்கள் போடுவாங்க, நிறைய ப்ரேயர்ஸ் ஓடும். ஸோ இதெல்லாம் அவங்க எல்லாம் அந்த குட்டி வயசில் பருவத்தில் கேட்டு 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 இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஒரு ஜானர் ஆஃப் மியூசிக்ஸ் வந்துருச்சு. திடீர்னு அங்கே அது கேட்கும்போது இல்லை நல்லா இருக்கே இது மெலடிஸ் ரைட். ஆமா. we are மிஸ்ஸிங் அவுட் மெலடிஸ். இப்போ இல்லை எனக்கு இன்னும் எனக்கு அனிருத் மேலே எனக்கு கோவம். அனிருத் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் மெலடி மேக்கர். எனக்கு ஏன் மெலடி பண்ண மாட்டேங்கிறான் எனக்கு ஒரு நேரில் பார்த்தா ஏன்பா பண்ண மாட்டேங்கிறேன் எனக்கு கேட்கணுன்னு எனக்கு ஆசை. இஸ் அ ஃபென்டாஸ்டிக் மெலடி மேக்கர். தேவைப்படுதில்ல அந்த மாதிரி ஒரு மெலடிஸ்லாம் இப்போ தேவைப்படுதில்ல. ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து அது கேட்கும்போது when they get to see that real singer singing no அது ஒரு வேற மூடுங்க அது. இப்போ நான் பாலு அங்கிள் கேட்டு வளர்ந்தவன். நான் நியூயார்க்லலாம் இருக்கும்போது ஐ யூஸ் டு பிக் தம் அப் ஃப்ரம் தி ஏர்போர்ட். ஹோட்டல்லேருந்து திருப்பி அவங்கள ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வருது, வென்யூ கூட்டிகிட்டு வருது. ஸோ பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் லைவில் பாடும்போது ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் ஒன்று இருக்கும், நம்மளை அடிக்கும்ல பலார்னு ஒன்று. ஏழைய நீலா அப்படின்னும் போது ஐயோ இதுக்கு தான் நம்ம பிறந்தோம், நம்ம பார்த்து கரெக்டாக நம்ம பார்த்துட்டோம் போயிடலாம் அப்படின்னு அந்த ஒரு இது வரும். ஸோ தட்ஸ் வாட் தே என்ஜாயிங். தே மிஸ்ஸிங் அவுட் மெலடிஸ். அந்த ஹாரிஸ் சார் கொடுத்ததோ, விஜய் ஆண்டனி சார் கொடுத்ததோ, ரஹ்மான் சார், இவங்க எல்லாரும் அந்த கொடுத்த அந்த அந்த பியூட்டிஃபுல் 90s அண்ட் 2K அதுதான் கோல்டு இன்னைக்கு. அந்த கோல்டை தான் தே செலிப்ரேட்டிங். ஸோ இப்போ நீங்க எனக்கு சொன்ன உடனே 2 விஷயங்கள் நான் வருது. ஃபர்ஸ்ட் ஐ வில் ஆஸ்க், நீங்க மென்ஷன் பண்ண எல்லா பேரு, ஹாரிஸ் சாரா இருக்கட்டும், விஜய் ஆண்டனி சாரா இருக்கட்டும், யுவன் சார் ஆக்டி, எவ்ரிபடி இஸ் பிரிட்டி க்ளோஸ் டு யூ. எஸ், நீங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க. நிறைய பண்ணியிருக்கேன். ஹாரிஸ் சார் கூட ஐ பிலீவ் 37 ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ ஒரு நல்ல ரேப்போ இருக்கிறப்போ அந்த 6 years கேப் அப்போ டிட் யூ எவர் ட்ரை டு ரீச் தம் அவுட் சேயிங் இந்த மாதிரி நான் ஒருத்தன் இருக்கேன், நம்ம பண்ணிருக்கோம் ஒர்க்ஸ், ஐ அம் ஹியர் ஒன்லி அப்படின்றதாவது டிட் யூ லெட் தெம் நோ? அவங்க கிட்டயே நீ திமிரு காமிச்சனா தப்பு தானே. தலைவன் வேற ரகம் பார்த்து உஷாரு. பட் ஆனால் I'll tell you something. ஹாரிஸ் சார் என்ன ஆக்சுவலி கைவிட்டதே இல்லை, கையே விட மாட்டார். அவர் வந்து ஒரு ஒரு குழந்தைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்களா கரை சேர்க்கணுன்னு. ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர் 2 சாங் கொடுக்கலாம், 3 சாங் கொடுக்கலாம், சரிங்க மேக்ஸிமம் ஒரு 10 சாங் கொடுக்கலாம். பட் திஸ் மேன் என்னை கிவ் அப்பே பண்ணதில்லை. இது என் புள்ளடா, இது என் குதிரை ஓடுண்டா இது அப்படின்னு பாடிட்டு தான் இருந்தேன். பட் அந்த டைம் இட் வாஸ் நாட் ஃபேவரிங் கரெக்டான மூவிஸ் அமையல. பாடிட்டு இருந்தோம் பட் கரெக்டான மூவிஸ் அமையல, ஹிட் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த ஒரு ஃபேஸ் ஒன்று அமுங்கும்ல, இந்த ஒரு 10 years ஆஃப் அ லைஃப் ஸ்பேன் 2006லேருந்து 2016 வரைக்கும் பீக். அதுக்கப்புறம் அந்த ஒரு த ஹியூஜ் கேப் இல்லை, அது எல்லாருக்கும் வரும், எல்லா ஆர்டிஸ்டுக்குமே இருக்கிற ஒரு விஷயம், எல்லாருக்குமே வரும். 10 years, அந்த 10 years அதுக்கப்புறம் நீ 10 வருஷத்தில் நீ என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நீ விதைச்ச விதைய அதுக்கப்புறம் நீ அறுவடை பண்ணணும், அவ்வளோதான் வாழ்க்கை.
ஸோ அப்படி தான் போகுது. இன்னி வரைக்கும் எனக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் நான் விடுறதில்ல. ஐ கீப் டூயிங் மை ஒர்க்ஸ். At the same time, here and there, few recordings comes and goes for different things, devotional and all other things. மூவியில் உங்களுக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா எல்லா பாட்டும் மியூசிக் டைரக்டரே பாடிடுறாங்க. நம்பர் 2 இஸ் நீங்கள் சொல்லும்போது ஹாரிஸ் சார், விஜயாண்டனி சார், நான்லாம் போய் நான் ஃபோன் பண்ணி கேட்ட உடனே ஒரு சாங் வச்சுருப்பேன் ரெடியாக. சார் ஃபுல்லாக இதுவாயிடுச்சு சார், எனக்கு எப்படியாவது வேணும் சார், பாட்டு டல்லாக இருக்குன்னு. நீங்கள் அங்கே பாடிட்டுருக்கீங்க சொன்னாங்களே கிரிஷ், நீங்கள் கிரிஷ் அப்போ ஒன்று பண்ணுங்க கிரிஷ், நீங்கள் வந்துருங்க கிரிஷ். த வே ஹி சேஸ் நோ, உங்களுக்கு டாய் அப்படின்னு அப்படி ஓடுவோம். ஸோ ஐ வெண்ட், ஐ சாங். ஒரு சாங் செட் ஆகும் உங்களுக்கு, உங்கள் வாய்ஸுக்கு. சில சாங் செட் ஆகாது. ஓகே. திருப்பி கூப்பிடுவார், இன்னைக்கு நைட் இன்னொரு சாங் ஒன்று ட்ரை பண்ணலாம் கிரிஷ் அப்படின்னு சொல்லி போகும்போது அப்படி பண்ணது தான் வேட்டைக்காரன்லாம், சின்ன தாமரை, அதெல்லாம் அப்படி போய் கேட்டு போய் அவர் எனக்கு, நான் அவராக கூப்பிடல, நான் கேட்டேன் எனக்கு வேணும் சார் சாங் வேணும்னு கேட்டேன். அப்படி பண்ண சாங்ஸ் தான் அதெல்லாம். அதான் கேட்டேன், அந்த உரிமையா நீங்க கேட்கறத பத்தி கேட்டேன். அபவுட் ஹாரிஸ் சார் நீங்க மென்ஷன் பண்ணனால நான் கேட்கிறேன். we had a conversation with him a month ago. I saw. அப்போ வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி சிங்கர்ஸ்க்கு வந்து அவங்க எப்படி ஃப்ரீடம் கொடுப்பாங்க, ஒரு சில ஜிப்ரிஷ்லாம் வந்து சிங்கர்ஸ்க்கு அந்த ஃப்ரீடம் இருக்கும் for them to form that. அந்த மாதிரி ஏதாவது நீங்க பெக்யூலரா பண்ணீங்களா சார் கூட ஒர்க் பண்றப்போ? ஐயோ, 45 பாட்டு பாடியிருக்கேன், 45ம் ஜிப்ரிஷ் தான். ஏதாவது ஒன்று இருக்குமே. எனிதிங் தட் உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கிற ஒரு மெமரி, தட் இந்த விஷயம் இந்த பாட்டு பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அப்போ லாட்டின்ல ஓலா கொமஸ்தாஸ்லாம் போட்டோமே நாங்கள், ஓத்ரா மாத்திரையுமா அந்த இதெல்லாம் வரும். அது நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ அவ்வளோ சாங்ஸ், நான் பாடின சாங்ஸ் மட்டும் 45னா, நான் பாடாத சாங்ஸ் அவ்வளோ, எல்லா நீங்கள் மோஸ்ட்லி அந்த டைமில் கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் என் வாய்ஸ் எங்கேயாவது வந்துட்டு போவோம். ஓகே ஓகே. ஹஸ்லி ஃபிஸ்லி கார்த்திக் பண்ணார், பின்னாலே என் வாய்ஸ் கேட்கும். ஸோ அந்த மாதிரி முன்தினம் பார்த்தேனில் நரேஷ் ஐயர் சாங் தட் சாங். அதுக்கு முன்னால் நான் தான் பாடினேன். நரேஷ் ஐயரோட வாய்ஸ் வரும்போது டெய்ல் மட்டும் என் டெய்ல் அட்டாச் பண்ணியிருப்பாரு. my god. முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே என் வாய்ஸ் வரும். சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணான தே மட்டும் என் வாய்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கு. மிக்சிங் பயங்கரமா பண்ணியிருக்காங்களே சார், அதுல உஸ்தாத் அவர். ஸோ இந்த மாதிரி நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். சில இதெல்லாம் நம்மளுக்கே கொடுத்துருவாரு. அந்த இடத்துல ஏதாவது ஒன்று ஃபில் பண்ண தடடா அப்படின்னு மெலடி ஒன்று சொல்லுவார். இந்த முந்தி நான் பார்த்தேனே அதுலேயே வந்து ஒரு 2 ஓ மா லவ் எஸ் மா லவ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுவோம். இந்த மாதிரி நிறைய எல்லா சாங்லேயுமே இருக்கு. ஓகே. அண்ட் இப்போ ஹாரிஸ் அவரோட வே ஆஃப், அவரோட ஃப்ளேவர் வந்து வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாடுங்க இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் ஹவ் யூ ஸ்டாண்ட், ஹவ் யூ சிங், தி அமௌண்ட் ஆஃப் வாய்ஸ், நீங்கள் லவுடாக இருக்கிறதெல்லாம் இஸ் வெரி பர்டிகுலர்னு சொல்லியிருக்கீங்க. ஆப்போசிட் வந்து நம்ம விஜய் ஆண்டனி சார் தாறுமாற பாடுங்க. கண்ணா பின்னான்னு பாடுங்க கிரேஷ், உங்கள் பாட்டு கிரேஷ், கண்ணா பின்னான்னு பாடுங்க. ஜாலி. அது சில டைம் அது டூ எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஒருத்தர் வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து எப்படியா இருந்தாலும் நான் எடுத்துருவேன். ஹீஸ் பேசிக்லி எ சவுண்ட் இன்ஜினியர். ஸோ அவர் சவுண்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஹீ பிகேம் மியூசிக் டைரக்டர். ஸோ அவருக்கு தெரியும் எங்கே போனாலும் எங்கே ஏற்றலாம் எங்கே இறக்கலாம் எல்லாமே. ஹீஸ் குட் அட் இட். ஸோ அவருக்கு என்னென்னா அந்த ஃபீல், அந்த லைன் அவன் பாடும்போது உன் கைகள் கோர்க்காமல் பயணங்கள் கிடையாது இப்படி இருக்குன்னா, அந்த கிடையாது அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னால் பாடின லைன் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதை நான் வச்சுக்கிறேன்னு அந்த லைனை வச்சுப்பார். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு ஒர்க் ஃபார். ஜெயராஜ் சார் அப்படி இல்லை. ஹாரி சார் உங்களை கண்டம் தோணுமா அடித்து துணியை சர்ஃபு போட்டு உட்காந்து புழிஞ்சு துணியை உணர்த்துற வரைக்கும் இப்படி இருக்கு இல்லைங்களா. நீங்கள் இப்படி பாட்டே இருப்பீங்க, இந்த மைக்குக்கும் இதுக்கும் இதான் டிஸ்டன்ஸு. நீங்கள் இங்கேருந்து லைட்டாக இப்படி மூவ் பண்ணிங்கன்னா, ஏன் மூவ் பண்ணுற அப்படின்னுவார். Forget moving left and right, I'll go close like this only, I'll end up. அப்படின்னுவார். அப்படின்னா வந்து இந்த ஒரு மைக்குக்கு ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இருக்கு. ஓகே. அந்த ஸ்வீட் ஸ்பாட் எங்கே இருக்குன்னு நீங்கள் காதில் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு நீங்கள் லைன் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே பாடினீங்கன்னா ஒரு இடத்துல க்ளீனாக கேட்கும். அங்கே ஃப்ரீஸ்.
ஸோ அந்த இடத்த விட்டு உங்களால் நகரவே முடியாது. மேலே போய் தூக்கி பாடணுன்னா அதுக்கு இன்னொரு மைக் செட் ஆமா, ஹை பிட்ச் போகும்போது இப்படி பண்ணுவோம்ல. பட் ஆனால் அவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, என்ன சார் இப்படி போட்டு உயிர் எடுக்கிறீங்க சார், இதெல்லாம் தாண்டியில் when it comes out அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி நம்ம எங்கேயுமே கேட்கக்கூடாது. அந்த காலத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு நம்ம வந்து இங்கே எம்ஜி ரோடு இருக்குல்ல, நம்ம ஊரில் எம்ஜி ரோடு இருக்குல்ல பிரதர், அது என்னது மவுண்ட் ரோடு பின்னால் ஒன்று இருக்குது, இந்த காரு எல்லாம் செட் பண்ணுவாங்களே ஜிபி ரோடு, அங்கெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் காரில் போய் புதுசாக ஸ்பீக்கர்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ஹாரிஸ் சார் பாட்டு தான் போடுவாங்க. ஓகே, அவங்க சொல்லுவாங்க ஹாரிஸ் சாருடைய சாங் ப்ளே பண்ண ஸ்பீக்கர்ஸுக்கே பெருமை, லெவலிங் அப்படி இருக்கும். ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரீம். இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம்னா அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் சொல்கிறேன். யாரு? யுவன். ஐ வாஸ் திங்கிங் அபௌட் யுவன் டூட். அடுத்து நான் யுவன் தான் கேட்கணும்னு இருந்தேன். சொல்லுங்க. ரெக்கார்டிங்லாம் போய் நிற்போம், ஆள் இருக்க மாட்டாப்ல. எங்கப்பா இருக்கீங்க? நான் வரல, நீ பாடு. என்னையா சொல்கிறேன்? so much confidence in you. இல்லை he knows because he also அங்கே சொல்லி கொடுக்குறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் யுவன் கூட ஒர்க் பண்ணிட்டு யுவன் என்ன எதிர்பார்ப்பலன்னு தெரியும் அவங்களுக்கு. இப்போ நானும் ஒரு 20-25 ஃபிலிம்ஸ் ஒர்க் வித் யுவன், என்ன எதிர்பார்ப்பாப்லன்னு தெரியும். ஸோ தே நோ தட் நூக் அண்ட் கான், அதை மட்டும் அவங்க சொல்லிட்டாங்கன்னா போகிறோம். ஸோ யூ ஜஸ்ட் டூ. இந்த எக்ஸ்பெரிமெண்டபிள் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி யுவனுக்கு. நம்ம சாதாரணமாக பாட்டு போவோம், வாய்ஸை மாற்றிடுவாப்புல. நான் பாடினது கிரிக்கெட் என்பது ஃபிக்ஸிங் தான், காதல் என்பது மிக்சிங் தான், இங்கு பெட் மேலே பெட் கட்டி தேனோ ஆடலாம், கிரிக்கெட் என்பது ஃபிக்ஸிங் தான். ஒரிஜினல் நீங்கள் கேளுங்களேன், நான் இப்படி திரும்பி பார்க்குறேன், நான் விழுந்து சிரிக்கிறாப்புல யுவன். சரி, இது நல்லா இருக்கும், ஒரு சேஞ்சிங் நல்லா இருக்கும். அப்படி வச்சு தான் அந்த மங்காத்தால. ஐயோ, ஒரு யுவன் இஸ் ஆல்சோ ரொம்ப ஜாலி, த மோஸ்ட் ஹம்பிளஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஐவ் எவர் சீன். வெரி 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 கிரவுண்டட். ஏங்க அவங்க அப்பா முஃபாசாங்க, இது சிம்பா இது. பட் எப்படி இருக்கலாம்? ஆனால் ஏன் அவங்க அப்படி கிரவுண்டடாக இருக்காங்க? அவங்க பார்க்காத இண்டஸ்ட்ரியா? அவங்க பார்க்காத இண்டஸ்ட்ரியா இல்லை அவங்க பார்க்காத டைரக்டர்ஸா? இதுதான் டியூன்னா வாங்கிட்டு போகிறதுக்கு டைரக்டர்ஸ் இருக்காங்க. எவ்வளோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரியுமா? ஒரு டைரக்டர் வந்தார்னா, நான் சொன்னேன் யுவன் எப்படி யுவன் இந்த பொறுமை உங்களுக்கு எப்படி, இது உங்களால் எப்படி இது முடியுதுன்னு? அப்படி தான் சர்வே பண்ண முடியும். அவங்க காசு கொடுக்குறாங்க, நீ கை நீட்டி வாங்கிட்ட, கேட்கறது கொடுக்கணும்ல, அது வரைக்கும் பண்ணி தான் ஆகணும். மோர் தென் 100 ஃபிலிம்ஸ் யுவன்லாம். எவ்வளோ ஹம்பிளாக இருக்காங்க. ஸோ இது இவங்க தான் இந்த நல்ல மனிதர்கள்லாம் நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக வாழ்க்கையில் வருவாங்கல்ல. தீஸ் ஆர் த பீப்புள். வாவ்! ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்தும் ஒவ்வொரு விஷயம் நம்ம கற்றுக்கலாம் இல்லையா? டு லைஃப் லெசன்ஸ் தட் வி ஷுட் டெஃபினெட்லி லேர்ன். எஸ். இப்போ நீங்கள் பர்சனலாக பாடின அனுபவங்கள்லாம் சொன்னீங்க. உங்களோட பீரியட் ஐ திங்க் வாஸ் த லாஸ்ட் ஜென்ரேஷன் வேர் த சிங்கர்ஸ் வேர் யூனோ ஒரு ஃபேஸஸாக இருந்தாங்க. நீங்களா இருக்கலாம், பென்னி சாரா இருக்கலாம், கார்த்திகா இருக்கலாம், திப்பு ஐயா, ஹரிஷ் ராகவேந்தர், எஸ், நரேஷ் ஐயர், விஜய் பிரகாஷ். நான் இதே எல்லா இன்டர்வியூலையும் சொல்லுவேன், எங்களது தான் லாஸ்ட் பேட்ச். ஆமாம். அட்லீஸ்ட் வி ஹவ் சீன் thousands ஆஃப் ஃபில்ம்ஸ். நான் ஒரு 2000 ஃபில்ம்ஸ், 2500, 3000 ஃபில்ம்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா, கார்த்திக்லாம் சீனியர், திப்புலாம் சீனியர். they would have done 7000+. அதுதான் லாஸ்ட் பேட்ச், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்கே யார் வந்தாங்க? அதுக்கப்புறம் குட் சிட் கேம். சிட் ஸ்ரீராம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர். அவர் ஒருத்தர் தான் ஹி சாங் சம் டீசன்ட் நம்பர் ஆஃப் ட்ராக்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் வேற எந்த சிங்கரும் சொல்ல முடியலைங்க, யாரும் இல்லை. இது டு யூ ஃபீல் ஹாப்பி தட் யூ ஆர் நாங்கள் லக்கி, நாங்கள் லாஸ்ட் பேட்சாக அட்லீஸ்ட் நாங்கள் இருந்தோம் அப்படின்ற மாதிரி, ஆர் யூ ஃபீல் சேட் தட் தேர் ஆர் நோ மோர் சிங்கர்ஸ் இன் தி? அதெல்லாம் இல்லை, எல்லாமே ஒரு சைக்கிள். ஓகே. லூஸ் மாதிரி இருந்தவன் ஒருத்தன் நல்லவனா ஆகணும் ட்ரை பண்ணுறான்ல, அது மாதிரி ஒரு சைக்கிள். எல்லாமே அப்படி போச்சுன்னா திரும்பி வரும். எவ்வளோ நாள் இவங்களே கேட்டுன்னு இருப்பாங்க மக்கள்? நல்ல இசைன்னு ஒன்று இருக்குல்ல, அது வரும், அது என்றைக்கும் அழியாது. நல்ல இசையமைப்பாளர்கள் இன்னும் இருக்காங்க. ஓகே. எவ்வளோ பியூட்டிஃபுல் சிங்கர்ஸ்லாம் எவ்வளோ இருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 600 சிங்கர் 600 சாங்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண நாட்கள் உண்டு கோலிவுட்டில். ஒருத்தனையும் காணும், திரும்பி பார்த்தா அப்படி தூரத்தில் எவனையும் காணுமே. இட் வில் கம் பேக். கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு வாய்ட் கொஞ்சம் இவங்க கொஞ்சம் ஆடுவாங்கல்ல, ஆடி முடிச்சுட்டு அது திருப்பி
வரட்டும் அது. ஓகே. ஸோ இப்போ இருக்கிற இந்த இரா ஆஃப் யங் சிங்கர்ஸ், இவங்க கிட்ட இருந்து நீங்க பார்க்குற டிஃபரன்ஸ் என்ன? உங்களுக்கும் அவங்களுக்குமான டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு? ஐயோ! பாவம் தெரியாம புள்ள ஆடுதே! டேய் வேணான்டா! இதெல்லாம் நான் பார்த்தவன்டா! இவ்வளோலாம் ஆடக்கூடாதுடா. நம்பர் 1. நம்பர் 2 அமேசிங் டேலண்ட்ஸ். ஓகே. சில பசங்க ஐல் பி வெரி ஹானஸ்ட்டுங்க. சில பசங்கலாம் பாடும்போது நம்மளுக்கு இந்த ஜா ட்ராப்பிங்னுவாங்கல்ல, அப்படி ஆயிடுவோம்ல. அந்த அளவுக்கு டேலண்ட்ஸ் உள்ள சிங்கர்ஸ் இருக்காங்க. எனக்கு ஒரு கஷ்டமான வேலை இதுக்கு முன்னால் நம்ம பேசினது தான். இவங்களுக்கு எப்போ சான்ஸ் கிடைக்கும்? இவங்க எப்போ பாடுவாங்க? யார் இவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பா? ஐ திங்க் இந்த ஃபேஸ் வந்து இட்ஸ் கோயிங் டுவர்ட்ஸ் இண்டிபெண்டன்ட் மியூசிக்ஸ். இப்போ நிறைய பேர் they all want to do independent music பட் இந்த பிள்ளைங்க வெளியே இன்னும் பெருசாக தெரியணும் அப்படின்னு ஒரு ஆதங்கமும் இருக்குது. ஆட்டிடியூடு கொஞ்சம் சில ரொம்ப ஸ்வீட்டஸ்ட்டு கிட்ஸும் இருக்காங்க, திமிர் பண்ணுற பசங்களும் இருக்காங்க. திமிர் பண்ணுற பசங்களுக்கு இண்டஸ்ட்ரி சொல்லி கொடுத்துரும், அது ஒரு சொல்லி தருவோம்ல, அது அவங்க கிட்ட விட்டுடலாம். பட் ஹூ எவர் ஐ சி, நான் பார்த்தாலும் நான் போய் பேசுவேன். நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, பட் என் பொறுப்பு. என்னை விட யாரும் பெருசாக இருக்க முடியாது, திமிரில் சொல்கிறேன். அப்படி ஆடினவன் எவனும் இருக்க முடியாது. அடிபட்டு வந்தவன் சொல்கிறேன், நீ அதை கேட்டுக்கோ. அது இது பண்ணாத இப்படி இருந்துக்கோ, அப்படி இருந்துக்கோ. இது டிவி சேனல் போனீங்கனாலும் ரெக்கார்டிங் பண்ணாலும் இப்படி பிஹேவியர் இருக்கட்டும், எது இருந்தாலும் மூட்டுவாங்க, மூடி பாடுங்க. இப்படி தான் நம்ம சொல்ல முடியும். சில பசங்களாம் எடுத்துப்பாங்க, நம்ம சொன்னதையும் எடுத்துப்பாங்க. வெரி ஸ்வீட். அவங்களுக்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லையோ அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஓகே. அதனால தான் அவங்களுக்கு தெரியாமல் இதுவாகும். பட் இட்ஸ் ஓகே. ஸோ 2 திங்ஸாக சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி இன்னொன்று நீங்க சொன்னது என்னன்னா, ஐ நோட்டிஸ் தட் யூ சே இப்போ வந்து மியூசிக் டைரக்டர்ஸே வந்து பாட ஆரம்பிச்சிடுறாங்க. சிங்கர்ஸ்க்கான அந்த ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? வாட் இஸ் யுவர் டேக் ஆன் திஸ்? அவனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி திருடப்பட்டதா அப்படின்னு நான் அவ்வளோ பெரிய திருடப்பட்டதுங்கிற ஒரு வார்த்தை, அவ்வளோ பெரிய வார்த்தையை நான் யூஸ் பண்ண மாட்டேன். அவங்க மியூசிக்கு அவங்க பாடுறாங்க. ஓகே. அப்போ இந்த சிங்கர்ஸ்க்கு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியோட ஒர்க் கம்மியா ஆயிட்டே போகுது அப்படி சொல்லலாமா? போயிடுச்சு. நான் ரெக்கார்டிங் பாடி 4 வருஷம் இருக்கும், 4 இயர்ஸ். அது பிடிச்சி என்ன விடுங்க, என்கிட்ட விதைச்ச விதை நிறையா இருக்குது. பட் அடுத்த சின்ன பசங்க அவங்களுடைய லைஃப் எங்கே போகும்? ஏன்னா நம்ம ஊரில் என்ன இருந்தாலும் சினிமாக்குன்னு ஒரு மோகம், அந்த சினிமாவில் வர பாட்டுக்குன்னு ஒரு மோகம். என்ன தான் நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருங்க, என்ன தான் இண்டிபெண்ட் நீங்கள் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாலும் கோடியில் 1 ஹிட் ஆகும், லட்சத்தில் 1 ஹிட் ஆகும். மொத்தம் 999 லைக் 99,000 பீப்புள் தேர். ஒன்றும் இல்லைல்ல அவங்களுக்கு, ஒன்றுமே இல்லையே. அது கஷ்டமாக இருக்குது. அது மாறுங்க, அது வருவாங்க, திருப்பி சிங்கர்ஸ் வருவாங்க. ஓகே. பட் ஆல்சோ இப்போ இந்த ஏஐ இருக்கு இல்லையா? ஏஐ வந்து எல்லா செக்டர்ஸ்லயுமே வந்து உள்ள வந்துருச்சு. அது என்னென்ன ஆட்டம் போட போகுதுன்னு தெரியல. மியூசிக் ரெக்கார்டிங்கா இப்போ ப்ரோக்ராம் பண்றது, பாட்டு, வாய்ஸ் எல்லாமே அதுலயே வந்துருது. ஆஞ்சலின் அவ்வளோ பெரிய சிங்கர் ஆகலாம், சான்ஸே இல்லை. நீங்கள் வேணால் பாருங்கள். ஆனால் லைவில் நீங்கள் மாட்டிப்பீங்க, லைவில் பாட சொன்னால். பட் சில விஷயங்களுக்கு வந்து நம்ம அதை வெல்கம் பண்ணலாமா? அது என்னென்னா, வி மிஸ்ட் பாலு அங்கிள். அவரை ஒரு சாங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணி, இப்போ ரேமன் சார் எடுத்துக்கலாம். பம்பா பாக்கியான்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் இறந்துட்டான். நான் அவங்களாம் பயங்கர க்ளோஸ். இறந்துட்டான் அந்த பையன். அவன் வாய்ஸை ரேமான் சார் யூஸ் பண்ணார். ஷாகுல் அமீத் தெரியும்ல உங்களுக்கு, ராசாத்தி என் உசிர், அவரோட வாய்ஸும் இன்னொரு சாங்கில் யூஸ் பண்ணார், ஏஐ யூஸ் பண்ணி. பட் ரேமான் சார் மேட் ஷூர் ஹி வில் சென்ட் த பேமெண்ட் டு த ஃபேமிலி. ஓ வாவ். அந்த மாதிரி விஷயத்துக்கு யூ கேன் யூஸ். பட்டு நம்ம உயிரோடு இருக்கும்போது அது தப்பாக இருக்குது. அது சீரியஸாக அதோட ஒரு ஐடியா என்ன இம்பேக்ட் கொடுக்க போகுதுன்னே ஒரு ஐடியா இல்லை. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது ஸ்கேரி தான். Not just in this field, I think everyone நியூஸ் ரீடிங்ல இருந்து ஆங்கர்ஸ்ல இருந்து எதுக்குமே வேலை இல்லை.
எல்லாத்துலயுமே வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுது. உங்களுக்கு என்ன தெரியும்? யாராவது இப்போ திடீர்னு வீடியோ கால் வாட்ஸ்அப்ல கூப்பிட்டாங்கன்னா, எடுத்து பார்த்தா வேற யாராவது கூட இருக்கலாங்க. ஆமா. அப்படி அதுக்கு நடக்குது. அதுக்கு ஆப் வந்துரும், ஃபில்டர் வந்துரும், ஆமா. எல்லாமே வந்துரும். யாருக்கு என்ன ஒண்ணுமே தெரியாது. தெரியாது. அவ்வளோதான். முடிஞ்சு ஜோலி. எல்லாம் Nokia 1100 எடுத்துட்டு போக வேண்டியதுதான் இனிமே. ஐ ஆல்சோ வாண்டட் டு நோ, இது வந்து தேவா சார்ட்ட பேசுறப்போ அவர் சொன்னது என்னன்னா, சில பாட்டெல்லாம் அவர் பாடின பாட்டா இருக்கும். ஆனா வெளியில மக்கள் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க, இட் இஸ் சங் பை சம்படி எல்ஸ், இட் இஸ் சம்படி எல்ஸஸ் ஒர்க் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கிருஷ்க்கு நடந்திருக்கா? ஆ, அப்படியா? என் ஃபர்ஸ்ட் பாட்டுலயே நடந்திருக்கு. என்ன சொல்றீங்க? வேட்டையாடு விளையாடு, மஞ்சள் வேல் மாதிரி, ஹரிஹரன் விஜய்ன்னு இருக்கும். ஓகே. என் பேர் விஜய். விஜய். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நம்ம விஜய் அண்ணாவும் நிறையா பாடுவாங்கல்ல, அப்போ வந்து யூடியூப் எல்லாம் வர டைமு, அது நாப்ஸ்டர் கிப்ஸ்டர்லாம் எது என்னென்னமோ இருக்கும். அதெல்லாம் பார்த்தா ஆக்டர் விஜய் ஹிட்ஸ்ன்னு ஒன்று வரும்ல, ஆமா. அதில் இந்த பாட்டு இருக்கு. என்னடா சொல்றீங்க? உப்புன்னு வேர்த்து போச்சு என்ன. அதுக்கப்புறம் ஜீவி தான் சொன்னான், இல்லை மச்சான் நிறையா பேர் விஜய்ன்னு இருக்காங்க, நீ தான் பேரை மாற்றிக்கோ, நீ ஹிருத்திக் ரோஷன் ஃபேன் தானே. நான் பயங்கரமான ஹிருத்திக் ரோஷன் ஃபேனு. நீ ஹிருத்திக் ரோஷன் ஃபேன் தானே, ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குது, உன் பேரும் பாலகிருஷ்ணன், விஜய் பாலகிருஷ்ணன், லாஸ்ட் நேம் அந்த பாலாவையும் நன்னியும் தூக்கிடு, கிருஷ்ணன் வச்சுக்கோ அப்படின்னு. அப்போ வச்ச பேர் தான். ஓ மை காட். இந்த பேருக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணமா? அந்த ஜீவி தான் இருக்கும். ஓகே. யா, சோ இப்படி உங்களுக்கும் நடந்திருக்கு. ஒரு ஈவினிங் ஜாலியாக வச்ச பேர் அது. ம். நடந்திருக்கு. அது அதுக்கப்புறம் எதுவும் இல்லை, ஃபர்ஸ்ட் நடந்தது. ஃபர்ஸ்ட் நடந்தது தான். இப்போ நீங்க சொன்ன மாதிரி மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு சொன்னீங்கல்ல, யூ ஜஸ்ட் நேம்ட் ஐ திங்க் 3 சாங்ஸ் சொன்னீங்க. பட் ஏதாவது பெருசா இது நான் கண்டிப்பா ரொம்ப வருத்தப்பட்டேன், இப்போ வரைக்கும் ஐ ரிக்ரெட் தட் ஐ மிஸ் திஸ் அப்படின்னு ஏதாவது பாட்டு இருக்கா? நிறையா இருக்கு பாட்டு. நான் பாடினது தான் இது, இந்த டான் 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 மிரலும் டான் டான் டானுக்கெல்லாம் டான் நம்ம பில்லாதான் ஒரு சாங் வரும். அது லாஸ்ட்டில் இவன் தான் பாடு, யோ என்ன கூப்பிட்டு பாட வச்சேன், இல்லைப்பா விஷுவலில் வரணும்னு சொன்னாங்க, அதனால தான்ப்பா வாய்ஸை மாற்றிட்டேன், சாரிப்பா. இல்லை அட்லீஸ்ட் ஈ கால்ட் அண்ட் செட், கிருஷ்ணன் சாங் மாற்ற போகிறேன், கிருஷ்ணன் வாய்ஸ் எடுக்க போகிறேன். நவ் ஐ ஹேவ் அ கொஸ்டின். ஏன்னா இதே மாதிரி ஐ ஹவ் சீன் இன் இன்டர்வியூ, பெரிய சிங்கர் ஒருத்தங்க சொல்கிறாங்க, அவங்க ரெக்கார்டிங்லாம் போயிட்டு ஷி வெரி ஹாப்பி, அதோட பெரிய ஒரு படம், ஒரு பெரிய ஒருத்தங்களுக்காக நம்ம பாடியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறப்போ பாட்டு வருமா, தட் இட் இஸ் இன் சம்படி எல்ஸஸ் வாய்ஸ், தே வுடன்ட் ஹேவ் இன்ஃபார்ம்ட் ஆல்சோ அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கா? நிறைய இருக்கு. ஆனால் ஆஞ்சலின்மா, அது நம்ம அதெல்லாம் அதை பற்றி ஒரி பண்ணக்கூடாது. இவனுக்கு இது என்று எழுதிய கணக்கு, கரெக்டுங்களா? உங்களுக்கு ஒன்று அமையும்னா அது அமையும், கிடைக்கிறது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. அது அவ்வளோதான், சினிமா டயலாக் தான் அது. அந்த பாட்டு அவனுக்குன்னு தான் எழுதி வச்சிருக்கு. ஐயோ நான் பாடின பாட்டு இது கிடைக்கலையே, அதை பற்றி வருத்தப்பட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை. நீயும் முயற்சியை கைவிடக்கூடாது, அவ்வளோதான், போயிட்டே இருக்கணும். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ அனதர் டயலாக் தான், பட் இட்ஸ் அகைன் ஸ்ட்ரைக்கிங். 10 சாங் 10 தடவை எனக்கு ஆயிருக்கு இது மாதிரி, ஆன் அ ரோ, ஒரே ரோவில். நான் வந்து போய் நான் ஒரு நாளைக்கு 4 சாங் பண்ண நாள்லாம் இருக்கு, எதுவுமே என் வாய்ஸில் ரிலீஸ் ஆயிருக்காது. அதுக்கெல்லாம் 10 தடவை விழுந்தா 11ஆவது தடவை எந்திரிச்சு ஓடணும். அதுதான் வாழ்க்கை. அடிச்சுன்னே இருப்பாங்க. அது என்னத்துக்கு அவங்க வாய்ஸை தூக்குனாங்கன்னு ஏகப்பட்ட ரீசன்ஸ் அவங்களுக்கு இருக்கலாமே. உன்னை ஏமாத்திட்டுன்னு போய் பாடுறீங்க, உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் கையில் காசு சல்லி எண்ணிட்டு தானே வரீங்க. அது வச்சுக்கிறதா வேணாமா, லாஸ்ட் அப் டு த மியூசிக் டைரக்டர் டு டிசைட். அந்த இடத்துல லாஸ்ட் மினிட் போகிற வரைக்கும் நான் கண் கூட பார்த்துருக்கேன், இந்த இடத்துல வேணாமே இந்த வாய்ஸு, அந்த வாய்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவ்வளோ சிம்பிள் ப்ராசஸ்ஸு. அதை மாற்றிடு, அவ்வளோ சிம்பிள். ஏன்னா அவங்களோட ஃபீல், அது அவங்க குழந்தை, அது எப்படி வளரணும்னு அவங்க தான் சொல்லணும். இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து திஸ் கம்பேரிசன், ஈவன் இன் டுடேஸ் சோஷியல் மீடியா ஆல்சோ தேர்ஸ் அ பிக் கம்பேரிசன் பிட்வீன் 2 பிக் சிங்கர்ஸ். அந்த மாதிரி உங்கள் டைமில் கம்பேரிசன் இருந்ததா? உங்கள் குரலுக்கு இவங்க இந்த பாட்டை இவங்க மேபி அவங்க பாடலாம் இருக்கலாம், அதை இன்னொருத்தங்க ஸ்டேஜில் வந்து வேறு மாதிரி பாடியிருந்துருக்கலாம், தட் இஸ் லிட்டில் பெட்டர் நோ அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்திருக்கா? இல்லை கம்பேரிசன் இன் ஜென்ரல் கூட வந்திருக்கா உங்களுக்கு? கம்பேரிசன்னா ஐ சிங், நான் எல்லாரோட பாட்டும் பாடுவேன், மற்ற சிங்கர்ஸ் அப்படி கிடையாது. பிகாஸ் எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும். ஓ, ஒரு
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நரேஷ் ஐயர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு கார்த்திக் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, திப்பு இருக்காரு. திப்புவோட பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இட்ஸ் a சாங். நான் ஒரு ஃபேன். அந்த பாட்டுக்கு நான் ஃபேன். அதை நான் பாடுவேன். ஏன்னா நீ இப்போ எப்படி நிப்பாட்ட முடியும்? நான் ஒரு சிங்கராக இருக்கலாம், ஒரு நோன் சிங்கராக இருக்கலாம், டசன்ட் மேட்டர். ஐ எம் லவ் வித் தட் சாங். ஐ வாண்ட் டு சிங். என் 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 ஆத்மா பாடணும், அதை என் சோல் பாடணும். அப்போங்கும்போது நம்ம பாட்டை யார் பண்ண என்ன? பாடினா போருமே. நம்ம பாட்டு யார் பண்ணா என்ன? பாடினா போதும்ல. அது எங்கே கேட்டால் என்ன? இன்னும் என்னோட இன்னும் பெட்டராக கூட பாடலாமே அந்த பாட்டை. ம், 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 ம். தப்பு ஒன்றும் இல்லை. அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணு. ஏய் சூப்பராக இருக்குடா, என்னோட நல்லா பண்ணியிருக்கான்டா அவன், அது நல்லா இருக்கு, ஒரிஜினலோட நல்லா இருக்குடா அது. அதை அப்படி எடுத்துகிட்டு போகிறது தான் ஹெல்த்தி. இப்ப சோஷியல் மீடியா இருக்கிறது, உங்களுக்கு அந்த டைம்ல அது இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு மைலேஜா இருந்திருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல நாங்க பீஸ்ஃபுல்லா இருந்தோம். சில பேர் சொல்லுவாங்க, "எங்க காலம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. வித்தவுட் ஆல் தீஸ் சோஷியல் மீடியா அண்ட் டாக்ஸிசிட்டி" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் யோர் டேக்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது எப்படி வந்திருந்தா என்ன? நீங்கள் வெளில தெரியணும்னா தெரிஞ்சிருப்பீங்க. எப்படி ஒரு 22 வயசு பையனுக்கு போர்டை பிடிச்சி நிற்கிறான், அண்ணா அண்ணான்றான். ஆனால் அந்த பாட்டு பாடினா எனக்கு பிடிக்கும். அவனுக்கு எப்படி தெரியுது? சோஷியல் மீடியா. காலம் மாறுற மாதிரி நாமளும் அதுக்கு அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இல்லைனா பூமர் ஆயிருவீங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த காலத்தில் எங்களுக்கு டிவி இருந்தால் நாங்கள் இப்படி ஆயிருப்போம், அந்த காலத்தில் எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இருந்தால் அப்படி ஆயிருப்போம். ஐ திங்க் இது வந்து உங்க டீனேஜ் பொண்ணுடைய தாக்கத்தினால இது யூ ஆர் வெரி அவேர் பூமரா இருந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஐம் நெவர் எனக்கு அந்த இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது. பிகாஸ் வென் ஐ டாக் டு மை என் பொண்ணுக்கிட்ட 12 வயசு அதுகிட்ட பேசணும்னா நான் அது 12 வயசுக்கு இறங்கி தான் பேசுவேன். பேசணும். ஒரு குட்டி பாப்பா இருக்குன்னா அது கீழே உட்காந்து படுத்து தான் பேசணும் அதுக்கிட்ட. அப்படி மாற்றிக்கிறது ஹெல்த்திமா, அது ஜாலியாக இருக்கும். குழந்தையாவே மாறிடணும் நீங்கள். ஜாலியா இருக்கு. இப்போ டாக்கிங் அபவுட் யுவர் டாட்டர், எங்களோட டீமே சொல்லி அமிச்சாங்க. முன்னாடி வந்து கியூட்டா அந்த டாடி டாட்டர் ரீல்ஸ்லாம் வந்து போடுவாங்க. பட் இப்போ அது நாங்க இப்போ வந்து கூப்பிட்றேன். என்ன ஹைட் இருக்காங்க பார்க்குறீங்களா? உங்க height பயங்கர இருக்காங்களா? ஹைட் இருக்காங்க. ரொம்ப இந்த இந்த கொரியன் பாப்லாம் இது என்னமோ ரொம்ப இந்த கே ட்ராமா. வீட்டில் ஒரே ட்ராமா. ஏதாவது ஒன்று, என்னம்மா சிவ்யா இதெல்லாம் பண்ணிங்களாம்மா அப்படின்னா, வாட் அந்த வாட்டு. அப்புறம் சொல்லிட்டு இருந்தேனே அப்போது, என்ன சிவ்யா இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு, இந்த கண்ணை சுழட்டுறது, ஆ, அந்த அந்த இது வந்துருச்சு. ஒரு ரீல் ஒன்று பண்ணலாமான்னு, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஐ எம் சாரி டைம் இல்லை அப்படின்து. நீ என்ன வச்சு தான் பாப்புலர் ஆகிற, நீ என்ன யூஸ் பண்ணிக்கிற அப்படிங்குது. நம்ம oh என்ன my God. என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள்? எவ்வளவு வளர்ந்துட்டாங்க பாருங்க. வளர்ந்துட்டாங்க, நல்லது தானே, ஜாலியாக இருக்குது. அட்லீஸ்ட் அந்த குழந்தை பருவத்துலேருந்து ஒரு நம்மளுக்கு ஈக்குவலாக பேசுகிற மாதிரி வளர்றாங்கள, அது ஹாப்பி தான். அது What do you admire in your daughter? அப்படியே என்ன மாதிரி இருக்குது. அப்படியா? அது என் பிள்ளை டக்குன்னு ஒரு ஈவினிங் பஸ்ஸில் போகணுன்னா பஸ்ஸில் போயிடும், ஆட்டோன்னா ஆட்டோவில் போயிடும். நம்ம சவுகார்பேட்டில் போய் ஹோல்சேல் எதாவது வாங்குறோன்னா எங்கள் அப்பாவோட உட்காந்து ரிக்ஷாவில் போயிடும். அவங்களுக்கு சிம்பிளாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணு கரண்ட் இல்லைனா கூட தூங்கும், அதுதான் முக்கியம். ஃபேன் இல்லாமல் வீட்டில் கரண்ட் 5 நாள் கரண்ட் போயிடுச்சுன்னா தூக்கம் வருமா? எனக்கெலாம் தூக்கம் வரும். ஏன்னா 40+ நாங்கள் வளர்ந்த விதம் அந்த மாதிரி. நான் அப்படி போய் கண்ணு முன்னாலும் தூங்கிடுவேன். என் பிள்ளை அது மாதிரி தூங்குது, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விதம். அதுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், கையில் இருக்குன்னா மொத்தமாக கொடுத்துடலாம்ப்பா அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் அதுதான் அச்சு அசல். அப்படியே என்ன மாதிரி நான் சின்ன வயசு ஃபோட்டோலாம் காமிப்பேன். எல்லாரும் சொல்லுவாங்க சங்கீதா மேடம் மாதிரி இருக்காங்க அப்படின்னு. ஏய் என் பொண்ணு என்ன மாதிரி. சூர்யா அண்ணா கிட்ட வந்து பேசுறப்போ, உங்க குழந்தைங்க கிட்ட நீங்க என்ன சொல்லி வளர்ப்பீங்க? என்ன சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க? எப்பவுமே உட்காந்து ஒரு டாக் இருந்துச்சுன்னா அப்படின்றப்போ, ஹி செட், நான் எங்கேயாவது இந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் போறப்போ, என் குழந்தைகிட்ட சொல்லுவேன், இந்த பில்டிங்ல உங்க அப்பா பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இந்த பில்டிங் வெளியில அப்பா உட்காந்து வேலை பார்த்துருக்கேன். இன்னைக்கு நம்ம BMW கார்ல போறோம். பட் ஆர் லைஃப் வாஸ் லைக் திஸ், மை லைஃப் வாஸ் லைக் திஸ், இட் ஸ்டார்டட் லைக் திஸ் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த குழந்தைங்களுக்கும் தெரியும் என் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்படி ரொம்ப லோவர் ஃபேஸ்ல இருந்து வந்தவங்களுக்கு ஐ பர்சனலி ஆல்சோ ரிலேட் டு திஸ். மணியோட வேல்யூ ரொம்ப அதிகமா வந்து நமக்கு தெரியுமோ, அந்த ஒரு இட்ஸ் நாட் ஜஸ்ட் கேஷ், இட்ஸ் ஜஸ்ட் நம்மளோட ஹார்ட் ஒர்க், அதெல்லாம் தாண்டி இட் ஹோல்ட்ஸ் லாட் ஆஃப் வேல்யூ. ஹவு டு யூ வேல்யூ மணி?
என்னதான் கஷ்டப்பட்டு வந்தாலும் கை கொஞ்சம் ஓட்டங்க. கொஞ்சம் தாட் போட் தஞ்சாவூர். ஆனா நான் என் செலவுலாம் வந்து நீங்க போய் தீபாவளிக்கு எனக்கு துணி எடுக்க சொன்னீங்கன்னா, நான் எடுத்துக்க மாட்டேன். யூசுவலா ஃபாதர்ஸ் தே டோன்ட் கேர். எனக்கு போய் புது சட்டைலாம் போட்டுன்னு தீபாவளி பண்ணி எனக்கு ஒரு வேஷ்டி கட்டின்னு போய் நின்றா போதும். பட் எனக்கு ஏதாவது ஒன்றுனா நான் வீட்டுக்கு செலவு பண்ணுவேன். மோஸ்ட்லி வீட்டுக்கு தேவையான சில விஷயங்கள் அதுக்கு செலவு பண்ணுறது. இந்த இடத்துல இன்னும் ஒரு 2 ஸ்டூல் பார் ஸ்டூல் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல ஒரு 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 சென்டர் டேபிள் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் பர்சனா அந்த மைண்ட் செட்டில் தான் போகுது. அந்த பைசாவை இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, ஏமாற்றுவானுங்களா வேணாம், கிட்டத்தட்ட அப்படி தான் ஆகிப்போச்சு. பட் ஐ டூ நோ த வேல்யூ. ஒரு ஒரு ஷோக்கு நான் இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஈவினிங் வந்து சும்மா ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். திடீர்னு எனக்கு லக்ஷ்மண் ஸ்ருதியிலேருந்து லக்ஷ்மண் அண்ணா இருக்காங்களா, லக்ஷ்மண் அண்ணா கால் பண்ணேன். கிரிஷ் என்ன பண்ணுறீங்க? சும்மா தானே இருக்கேன் வீட்டில் அப்படின்னேன். ஈவினிங் ஃப்ரீயா அப்படின்னா, ஃப்ரீயாக தான் இருக்கேன், இன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருக்கேன். பிகாஸ் நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன்னு அவங்களுக்கு தெரியும். பட் புதுசாக ஒரு ஒரு கல்யாணம், அதுக்கு நீங்கள் வந்து ஈவினிங் ஒரு 2 சாங் பாடிடுறீங்களா, இதுதான் பேமெண்ட்டு அப்படின்வாங்க. நான் வாங்குகிற காசுக்கும் இதுக்கும் 10% தான் இருக்கும். நான் சொன்னேன் வந்துடுறேண்ணே அப்படின்னு. ஏன்னா அது ஏன் விடணும் நம்ம அந்த காசை? போய் 2 பாட்டு பாடிட்டு அந்த பேமெண்ட் வாங்கிட்டு வந்துட்டோம்னா எனக்கு மாதம் ஓட்டலாமே. நான் ஏதாவது என் காருக்கு பெட்ரோலுக்கு போடலாம், சம்பளம் கொடுக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம்ல. ஸோ அந்த வேல்யூ தெரியணும். எஸ், ஐ திங்க் உங்களோட முன்னாடி இன்டர்வியூஸ், முன்னாடி உங்களோட ஸ்டேஜ் அப்பியரன்சஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ இந்த கான்வர்சேஷன் உங்க கூட ஒரு 1-on-1 இருக்கிறப்போ you've become more responsible, very calm, composed and a serene person. I wish I had that some piece that உங்க ஃபேஸ்லயே ஒரு ஒளி வட்டம் போட்ட ஒரு பீஸ் ஒன்று இருக்குல்ல, அதுல ஒரு சின்ன பீஸ் எனக்கு வேணும்னு எனக்கு தோணுது. நீங்கள் ப்ரே பண்ணுங்க, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. யூனிவர்ஸ் கிட்ட பேசுங்க, பேசிகிட்டே இருங்க. 3ஆவது நாள் ஒரு பதில் வரும். they all hear you. எல்லாமே மேலே நீங்கள் பேசுகிறது எல்லாமே வெளியே கேட்குது. ஸோ சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் யூ ஷுட் ஸ்டார்ட் தேங்கிங். என்னை இப்படி படைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸு, என்னை இந்த மாதிரி ஆக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு இந்த முகம், இந்த கண், இந்த இதெல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. யூ ஷுட் ஸ்டார்ட் தேங்கிங். அதெல்லாம் இல்லாமல் நிறைய பேர் பிறக்கிறாங்களே. நம்மளை இப்படி படுத்து ஒரு இடத்துல இங்கே உட்கார வச்சுருக்காங்களே, நம்மளை எவ்வளோ நன்றி சொல்லணும் நம்ம. பசங்களாம் பாருங்கள், நீங்கள் ஆஃப்ரிக்காலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன் நம்ம ஊர் எடுத்துக்குங்க, எவ்வளோ இருக்குது. ஸோ அது யூ ஷுட் ஸ்டார்ட் ப்ரேயிங். உங்கள் வீட்டிலலாம் ப்ரேயருக்கு சொல்லியே கொடுப்பாங்க. முட்டி போட்டு ப்ரே பண்ணுங்க, பதில் வரும். அந்த அந்த மன நிம்மதி வந்துடும். ட்ரை பண்ணுங்க. ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்? எம்எஸ் விஸ்வநாதன். அவரோட பாடல்களில் ஃபேவரட் சாங்? மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே. ஹிடன் டேலண்ட் ஆஃப் கிரிஷ்? ஐம் an artist. I paint. Really? Yes, I do. ஓ, இன்ஸ்டால நிறைய போட்டிருக்கேன், நீங்களாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை, அதனால உங்களுக்கு தெரியறது இல்லை. இப்போ பெயிண்ட் பண்றீங்களா? கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. இப்பவும் பண்ணுவேன். அப்படியா? பண்ணுவேன். ஓ, ஆர்டிஸ்டா அந்த பெயிண்ட் அந்த தெளிச்சு விட்டு அந்த மாதிரி பெயிண்டிங்கா இல்ல நிஜமாவே பெயிண்ட்? அப்ஸ்ட்ராக்ட்டும் பண்ணுவேன். எஸ். ஓ வாவ். மோர் இன்டு அக்ரிலிக் பெயிண்டிங். கிரிஷ் இந்த பாட்டு கூட பாடுவாரா அப்படின்னு நீங்க இந்த குரல்ல வித்தியாசமா பாடின பாட்டு? நான் மோஸ்ட்லி என் சாங்ஸ் மட்டும் பாடுறதில்ல, மற்றவங்க சாங்ஸும் பாடுவேன். ஸோ எந்த சிங்கரோட பாட்டு இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஐ சேஞ்ச் மை வாய்ஸ் அண்ட் சிங். இப்போது நான் யாரு எனக்கு எதுவும் தெரியலையே அப்படியும் பாடலாம், ராஜா சார் மாதிரி. இல்லை உதயா உதயா உளறுகிறேன், ஹரி சார் மாதிரியும் பாடலாம். ஓ வெண்ணிலா அது மாதிரியும் பாடலாம். அனுபவம் புதுமை பிபி ஸ்ரீனிவாஸ் மாதிரியும் பாடலாம். ஆகமெல்ல நடமே டிஎம்எஸ் ஐயா மாதிரியும் பாடலாம். ஸோ ஐ கீப் சேஞ்சிங் வென் ஐ சிங் பிகாஸ் ஐ வாண்ட் பீப்புள் டு relate to that voice, relate to that song. I'm not still out of that. What was that? இது வேணுமா இந்த புடி, இது வேணுமா இந்த புடி. Hey, take it. ஆமாங்க, நிஜமாவே. So இப்போ நீங்கள் திடீர்னு இப்போ லட்சாவதியை யாராவது பாட சொன்னாங்க, லட்சாவதியே என்ன அசத்திர்,
ஐ ஹேட் டு சேஞ்ச். குங்குமப்பூவே கொஞ்சம் பூராவே ஐ ஹாவ் டு சேஞ்ச். என் வாய்ஸ்லேயே பாடினா அந்த பாட்டுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையே இல்லாமல் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். சரி, ஹாரிஸ் சாருக்கு நீங்க பாடின பாடல்கள்ல உங்களோட ஃபேவரட்? தாம் தூம். வலியே என் உயிர் வலியே நீ உலவுகிறாய் என் விழி வழியே, சகியே என் இளம் சகியே உன் நினைவுகளால் நீ துரத்துறியே. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஒன் சீக்ரெட் அபவுட் யுவன் சார். கண்ணா பின்னான்னு சாப்பிடுவாப்புல. பிக் ஃபுட்டி. எந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட இருந்து திட்டு வாங்கியிருக்கீங்க? ஹாரிஸ் சார். அப்படியா? ஆமாம். ஹாரிஸ் சார் திட்டுவாரா? இப்படி கை கட்டி பின்னால் போயிடுவார் நைட்டு 2-3 மணிக்கு. ஸோ ஏதோ ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க, நம்மளுக்கு வராது. நம்ம அப்படியே கொஞ்சம் நேரத்தில் திணறுவோம். சில டைம் ஒரு செகண்ட் பிளாக் அவுட் ஆகும். அது என்ன தான் சிம்பிளாக தான் இருக்கும், நம்மளுக்கு பிளாக் அவுட் ஆகும். டயர்ட் ஆயிடுவார் அவரையும் ஒரு 10 டேக் போயிட்டு. ஸோ நீ வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போதே என் ரத்தத்தை குடிக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கிற, கரெக்டாக? இந்த மாதிரிலாம் திட்டு வாங்கியிருக்கேன். நான் குரு தானே திட்டுறாரு. சரி, ராஜா சாரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது எப்படி இருந்துச்சு? ஒரு சித்தர் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம வளர்ந்து அவர் ஒரு பாடல்களெல்லாம் கேட்டு அவர் இன்னும் 100 படம் பண்ணியிருக்காரா, 200 படம் பண்ணியிருக்காரா, 1000+ ஃபில்ம்ஸ். அது என்ன மண்டையா, என்னென்ன விஷயங்கள் தெரியும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது. ஒன்றுமே கிளாசிக்கில், ஒரு படமே கிளாசிக். எல்லா பாட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7000-8000 பாட்டு இது வரைக்கும் சினிமாக்காகவே பண்ணியிருக்கார். நாம் 2 பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு நாக்கு தட்டிடுதுங்க. எப்படி அப்படி பண்ண முடியும்? அந்த ஒரு லெஜண்ட், மகான்ல அவர். சரஸ்வதி அவரை தூக்கி இடுப்புலேயே உட்கார வச்சுக்கிட்டாங்கல்ல. இப்படி ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும்? ஸோ when I saw him, it was like me seeing a Siddhar. Very disciplined man. Man never drinks, never smokes. No nonsense. Only work. வெறும் ஒர்க் தான். யார்கிட்டையும் ஒட்டி ஒரு ராசின வரவெல்லாம் கிடையாது. வந்தியா, நீ சுச்சுவேஷன் சொன்னியா, உனக்கு நான் பாட்டு கொடுக்குறேன், தட்ஸ் இட். அண்ட் ஹி கோஸ் பேக் டு ஹிஸ் டென். அது ஒரு செம குவாலிட்டிங்க, பயங்கரமான குவாலிட்டி. இப்போ நம்ம எல்லாம் பார்க்குறோம், என்ன ராஜா சார் இப்படி பேசுகிறாரு, இது பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாருன்னு. அவர் பண்ணுறதுல தப்பே இல்லைங்க. ஒன்றும் இல்லாத சுண்டகாப்பாய் எனக்கு ஆட்டிடியூட் இருக்கும்போது அவர் எவ்வளோ பெரிய இருக்கலாம். பட் த சேம் டைம் நம்ம ஆளுங்களுக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அவர் கொஞ்சம் இறங்கி பேசிட்டாலும் நம்ம ஆள் ஷோல்டரில் கை போட்டு அப்புறம் ராஜான்றுவான். கரெக்டு தானேங்க? அவ்வளோதான். அது மகான். எனக்கு அவர் இன்னைக்கு பார்த்தாலும் சரி, அவர் ஃபர்ஸ்ட் டே நான் பார்க்கும்போது என்ன ஃபீலிங் இருந்துச்சு, எனக்கு இப்போ பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். இது இட்ஸ் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். நான் அவங்க வீட்டுக்கு போவேன், வருவேன், எல்லாம் பார்ப்பேன், என்னையா அப்படின்னு எல்லாம் பண்ணுவோம் நாங்கள். பட் ஸ்டில் அவரை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு சித்தர் பார்த்த எஃபெக்ட் தான். இப்போ நீங்க பேசுறப்போவே எந்தெந்த ஆட்கள் நீங்க சொல்றீங்களோ அவங்களுடைய வாய்ஸ்லயே நீங்க பேசுறீங்க. ஸோ அந்த மாதிரி மிமிக்ரி பண்ற டேலண்ட்டும் உங்ககிட்ட இருக்கு. லைட்டா இருக்கு. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீங்க பேசுற ஒரு வாய்ஸ் யாரோடையாவது? விஜய் நான் கால் பண்ணுவார், நான் எதாவது மிஸ் ஆகிருக்கும் காலு. இப்போ ரீசெண்டாக கால்டு, நான் எடுக்கலைன்னு சொல்லிட்டு சங்கீதாக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. என்னம்மா எங்கம்மா அப்படின்னாரு. இங்கே தான் இருக்காரு அப்படின்னா, கொடு அவங்ககிட்ட ஃபோனை கொடுத்தாங்கண்ணா. ஏண்டா இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிகிட்ருக்கனே, ஃபோன் பாப்பியா மாட்டியா, என் ஃபோன் கால் எடுக்காத ஒரே ஆள் நீ தான், ஏதோ ஒன்று சொல்லுவார். சில டைம் ஐ ஸ்பீக் டு அஜித் அண்ணா அப்படின்னு. ஐ கிருஷ், ஹவ் ஆர் யூ அப்படின்னா, ஃபைன் அண்ணா, எல்லாம் ஓகே தானே. ஹி கால்ஸ் டு செக் ஹவ் யூ ஆர். There's no work, nothing. Na kuda chumma he'll call. Sometime. Good. And now he has become very busy. Okay. Because of his all. அப்போ சொல்ல back then, you know, it was so beautiful. சில டைம் ரவி ஃபோன் பண்ணுவான், என்ன மச்சி எப்படி இருக்கடா அப்படின்னு. இல்லை ஓகே. ஸோ இந்த ஒரு மூடு தான். ஐ அப்சர்வ் சர்டன் பீப்புள். சில விஷயங்கள்லாம் எனக்கு அப்போல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார் தேட்டரில் போய் ஏதாவது படம் பார்க்க போனோம்னா, அப்போ போலியோ தடுப்பு மருந்துன்னு ஒன்று வரும், சொட்டு மருந்து. அதுக்கு ஆடுக்கு வருவார் அவர் ரஜினி சார். ஓகே. இந்த குழந்தை எவ்வளோ அழகாக துளி குச்சி ஓடி வருது, ஆனால் அப்போ இந்த குழந்தையால் நடக்க முடியல, இதெல்லாம் போட்டு திரும்ப சாப்பிட முடியும், சாப்பிடல பெத்தவோட அஜாக்கிரதை. அவர் பேசுகிற விதங்களில் ஐ யூஸ் டு கெட். நான் சிங்கர் ஆனதே அப்படி தாங்க. மிமிக்ரி பண்ணியா?
ஐ யூஸ் டு சே லைக் என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணது பாலு அங்கிள் தான். வே ஹி ஸ்பீக்ஸில் அவர் பேசும்போதே ஒரு பாட்டு மாதிரி இருக்கும். இந்த காலத்து பசங்க எல்லாம் ரொம்ப அழகாக பாடிட்டுருக்குறாங்க, அது என்ன அந்த வாய்ஸில் ரொம்ப அழகாக பாடினீங்க. த வே ஹி சேஸ்னோ, அது இந்த மேலே நெழிவு சுழிவு அப்படி ட்ரை பண்ணி, அவர் பாட்டை ட்ரை பண்ணி, அதுக்கப்புறம் இந்த சிங்கரை ட்ரை பண்ணி, அவங்க குரலை இமிட்டேட் பண்ணி அப்படி தான் சிங்கர் ஆனால் ஆக்சிடெண்ட்டா, டேலண்ட்லாம் இல்லை. டேலண்ட் தான் எவ்வளோ இருக்கு டேலண்டட் அப்பா. யூ நீட் தட் நோ. நீங்க மிமிக் பண்றதா இருந்தாலும் அதுக்கு ஒரு ரசனை இருக்கணும். அது பட் இஃப் யூ டேக் பாலு அங்கிள் கேன் இமிட்டேட் எனி ஒன். ஓ, அவரும் பயங்கரமான ஒரு பட் நான் முறைப்படி கற்றுருந்துருக்கணும் மியூசிக்கு. நான் இது வரைக்கும் கற்றுக்கல. ஸோ முறைப்படி மியூசிக் கத்துக்கலன்னு சொல்லிட்டு எல்லா பாட்டும் பயங்கரமா பாடுறீங்க. இந்த ஸ்வரம்லாம் பாடுறது இருக்குல்ல, இஸ் இட் வெரி டாஸ்கிங் ஃபார் யூ? ஆமாங்க. நீங்கள் ஒரு ஒரு ஏதாவது ராகத்தை பாடுன்னு சண்முக பிரியா பாடு அப்படின்னா நம்ம எப்படி டக்குன்னு எடுத்து பாட முடியாது. நம்ம யோசிப்போம் சண்முக பிரியாவில் என்னென்ன படங்கள் வந்துருக்குது. அதுக்கு பேசிக் கீபோர்டு அந்த இதுதான் மெயின் நோட்ஸு. ஓகே, அந்த மெயின் நோட்ஸை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நம்ம விளையாடுறது தான் அது சண்முக பிரியான்னு ஐ அண்டர்ஸ்டூட். அது ஸோ அந்த பாட்டுக்கு அந்த ராகத்துக்கு ரிலேட்டான சாங்ஸ்லாம் என்னன்னு. ஸோ எனக்கு பேசிக்லி ஐ கேன் நாட் கிரியேட். நீங்கள் ஒரு ஸ்வரம் பாடுங்கன்னா என்னால் ஸ்வரம்லாம் பாட முடியாது. பாடி வச்ச ஸ்வரத்தை வேணால் நம்ம பாடலாம், பிகாஸ் அதை நம்ம கேட்டு பண்ணுவோம்ல. ஸோ எனக்கு அது லேட்டர் ஐ லேர்ன்ட் இட் த்ரூ ஆல் த மியூசிஷியன்ஸ், கிரேட் மியூசிஷியன்ஸ் ஃப்ரம் இது. அவங்க என்ன சார் இது என்ன வாசிக்கிறீங்க சார், இது என்ன சார் பாடினீங்க. என்னோட நிறைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு இது என்னடா ராகம் இது அப்படின்னு, இது ஏன் அப்படி போகுது, இதுலேருந்து மேலே போகலாமா கீழே வரலாமா. அவங்க சொல்லுவாங்க அப்படி இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ லேர்ன்ட். திடீர்னு ஒரு பாட்டு சொல்லி நீங்கள் ஸ்வரத்தை பாடினா என்னால் ஸ்வரம் ஏதாவது பாடின ஸ்வரம், பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ அது எப்படி இருக்கும். நீங்க கத்துக்கிட்டதே இல்லை கர்நாடிக் இசை இப்போ நான் ஒரு கொல்லூர் மூகாம்பிகை அம்மனுக்கு ஒரு சாங் ஒன்று பண்ணேன். அதில் நடுவில் ஸ்வரம் ஆட் பண்ணலான்னு பண்ணி நம்ம பண்ணோம். அது சண்முக பிரியாவில் தான் பண்ணேன். சரிகரி சனிரி சனி தபம பதபம மதப மகரி சரி க மரி க மா பத மா பத மா பத நிசா கரி ச காதல் கசக்கு தையா அப்படியும் வரலாம். நீங்கள் ஆகாததுன்றில்லையே அன்னை மூகாம்பிகை நருள்வோ என்றுள்ள போது, அது நான் பேசிக்காக எடுத்து அப்படி பண்ண சாங் தான், வித் அதர்ஸ் ஹெல்ப். ஓல்ட் ஏஜ், நல்ல வயசாகி நரமுடியா ரிங்கிள்ஸோட இருக்கிற கிறிஷ்க்கு லைஃப்பை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணுன்ற ஆசை? திருவண்ணாமலையில் எங்கள் அண்ணாமலையார் காலடியில் நிம்மதியாக இருக்கும். அதுதான், தட்ஸ் மை கோல். ஸோ இந்த ஒரு பாட்காஸ்ட் நடக்கணும் அப்படின்ட்டு ஐ வாஸ் விஷிங் ஃபார் அ வெரி லாங் டைம் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் இட் ஹேப்பன் டுடே. நான் ஆக்சுவலி பெரிய ஃபேனு, நிறையா பார்த்துருக்கேன். தேங்க்யூ. எனக்கு ஹாரிஸ் சாரோட இது பிடிக்கும், விஜய் ஆண்டனி சார் இது பிடிக்கும். ஸோ ஈவன் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் மூமெண்ட். Wow, that feels so good. The warmth as a person you give is incredible. இப்போ நான் உங்கள் வீட்டில் உங்கள் இடத்துல இருக்கேன், வந்த உடனே அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஒரு வெல்கம், வத்து குழம்பு கொடுத்து சாப்பாடெல்லாம் வச்சு, ஒன் அமேசிங் பர்சன் யூ ஆர். ஃபில்டர் காஃபி பற்றியும் சொன்னீங்க. ஏங்க இவங்க வீட்டு ஃபில்டர் காஃபி டாப் நாச். நிஜமாவே நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ அந்த ஃபில்டர் காஃபி எனக்கு கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக. ஸோ எவ்வளோ ஒரு வார்ம் பர்சனாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு அந்த ஸ்மால் கெஸ்டர்ஸ்லேயே தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். வீடு தானே இது? உங்க வீடுங்க. பரவாயில்ல, நம்ம வீடு தான். Thank you so much. No problem. Thank you so much. Special thanks to all the technicians who came along with you. ரொம்ப நன்றி. And thanks to SS. ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணி SS மியூசிக்கு. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு them as well. ஸோ சும்மா ஒரு லைட்டான இன்டர்வியூ, சீரியஸாக எடுத்துக்காதீங்க. Yes. Thanks to you, Anjali. Thank you so much. Pleasure's mine. Thank you. Okay. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.